இந்தியாவை பத்தின சுவாரஸ்யமான 5 ஃபேக்ட்ஸ். நம்பர் 11 இந்தியாவுடைய முதல் ராக்கெட் சைக்கிள்ல தான் எடுத்து செல்லப்பட்டிருக்குங்க. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ராக்கெட் ஆனது ரொம்ப இலகுவாகவும் சின்னதாகவும் இருந்திருக்கு. அதனால அதை சைக்கிள் மூலமா கேரளாவில் இருந்த திருவனந்தபுரத்துல இருந்து தும்பா ஏவுதளத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. நம்பர் 12 இந்தியாவில் யானைகளுக்கு ஸ்பா இருக்கு. இந்தியாவில் பல விஷயங்களுக்காக நிறைய பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்கு. ஆனா பாருங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய புன்னத்தூர் கோட்டா யானை புத்துணர்ச்சி மையத்தில் யானைகளுக்கு குளியல், மசாஜ் அது போக உணவுகள் வழங்கப்படுது. இது நாட்டுடைய பெரிய வளர்ச்சி படியாக அவங்க பார்க்குறாங்க. நம்பர் 13 உலகிலேயே அதிக ஆங்கிலம் பேசும் இரண்டாவது நாடு இந்தியா தான். அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களை கொண்ட நாடுகளில் முதல் இடத்துல அமெரிக்கா இருக்கு. இரண்டாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்குங்க. இந்தியாவில் மொத்தமாக 125 மில்லியன் மக்கள் ஆங்கிலம் பேசுறாங்களாம். இது மொத்த இந்திய மக்கள் தொகையில் 10% மட்டும்தான். வரும் ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. யாருக்கு தெரியும், உலகத்திலேயே அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களை கொண்ட நாடுகளில் இந்தியா முதலிடத்துக்கு கூட வரலாம். நம்ம இப்போ 2வது இடத்துல தான் இருக்கோம். முதலிடம் அவ்வளோ தூரம் இல்லையே. நம்பர் 14 உலகத்திலேயே அதிகமான சைவ உணவு உண்பவர்களை கொண்ட நாடு இந்தியா தான். இந்தியா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிக சைவ உணவு உண்பவர்களை கொண்ட நாடாக இருந்து வருது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைவ உணவு உண்பவர்கள் சைவமாக இருக்க மத காரணங்கள் அல்லது தனிப்பட்ட தேர்வுகள் காரணமாக இருக்கும். இந்த 2 காரணங்களில் ஒன்று தான் கண்டிப்பாக அவங்க சைவ உணவு சாப்பிட்றதுக்கு இருக்கும். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்களை விட வேகன் பீப்புள்ஸ் தான் இந்தியாவில் அதிக அளவில் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுது. சுமார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 20 முதல் 40% மக்கள் சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருக்காங்க. இதனால உலகத்துடைய மிகப்பெரிய சைவ நாடாக இந்தியா பார்க்கப்படுது. நம்பர் 15 உலகத்திலேயே மிகப்பெரிய பால் உற்பத்தியை கொண்ட நாடு இந்தியா தான். உலகத்தில் அதிக பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக ஐரோப்பா தான் முதல்ல இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஐரோப்பாவை முந்தி இருக்கு.